இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணுறீங்க. வெறும் தமிழகத்தில் மட்டும் கிடையாது, வெளி மாநிலங்கள், நாடு, நம் நாட்டை தாண்டியும் கூட நிறைய அயல் நாட்டில் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க. அதை பற்றி நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இமெயில் வழியாக. சில சமயம் ஃபோனில் கூட பேசி சொல்கிறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை நாள் உழைப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த எண்ணம் உண்மையிலேயே இன்னும் அதிகமாக உழைப்பதற்கும், இன்னும் அதிகமாக தேடி உங்களுக்கு வந்து செய்திகளை கொடுப்பதற்கும் எங்களை வந்து உந்தி தள்ளிட்டே இருக்கு. அதனால் அவங்க அத்தனை பேருக்குமே இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் நிலையத்தினுடைய இயக்குனர், அதில் பணிபுரிகிற அன்பு சகோதரர்கள், இதனுடைய நடுநாயகமாக இருக்கிற மருத்துவர் ஷில்பா டெரன்ஸ், இவங்க எல்லாரும் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய நம்ம பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த தலைப்பில் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் பாராட்டுறீங்க, நல்லா இருக்குங்க பிரதர், இந்த நிகழ்ச்சி, இந்த டாபிக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறோம். எப்படி வரலான்னா, ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி வர முடியாது, பட் உங்களுடைய கண்டென்ட், உங்களுடைய கான்செப்ட் வழியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். எஸ், இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து பேசுங்க, இது கொஞ்சம் இதாக இருக்குது, புரியல, இல்லை இது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பங்குதாரராக மாறுறீங்க. ஸோ அதை நாங்கள் ரொம்ப ஆசையாக எதிர்நோக்கி இருக்கிறோம். நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். நானும் டாக்டர் ஃபாதர்லாம் பேசிட்டு போது அடுத்த டாபிக் என்ன அப்படின்போது வேறு ஏதாவது சொன்னாங்களா, யாராவது கேட்டாங்களா அப்படின்லாம் பேசுவோம். அப்படி தான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாம் அதையும் இந்த தளத்தில் வந்து உரையாடலாம், விவாதிக்கலாம், நிறைய தெளிவுகளை பெறலாம். எஸ், மீண்டும் இந்த வாரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்களோடு பேசுவதற்கு, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டாக பேசி அதனுடைய முக்கியத்துவத்தையும், அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது எப்படிலாம் தேவைப்படுது, நாம் எப்படி அதை அணுகணும் அப்படின்றத பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதில்களை அப்படியே ஸ்பான்டேனியஸாக தனது பணி அனுபவத்திலிருந்து, அவங்க அன்றாடம் பார்க்குற அந்த பணி அனுபவத்திலிருந்து ரொம்ப அழகாக நமக்கு புரிகிற வகையில், அதுதான் ரொம்ப முக்கியம். மேம்போக்கா அப்படியே அடிச்சுட்டு போகிறதில்ல. இப்போ நிறைய டெக்னிக்கல் டைம்லாம் போட்டுவிட்டு போவாங்க, புரியாது. வீட்டுக்கு போய் இந்த டாக்டர் என்னடா சொன்னார் அப்படி யோசிப்போம். ஆனால் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகம் நம்மளுடைய மருத்துவர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை உங்களோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கிற அத்தனை நண்பர்களோடு சேர்ந்து அவங்களை அன்போடு வரவேற்போம். வெல்கம் டாக்டர், வாங்க. டாக்டர் வந்து நாளுக்கு நாள் இந்த அறம் செய் நிகழ்ச்சியில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் டாக்டர் வர்றதில்லை, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டே இருக்கிறோம். இதெல்லாம் உண்மையா? ஆமாம், எல்லாரும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி எப்படி போகுது அப்படின்னு நமக்கு நல்லா இட்ஸ் நைஸ் டு ஹியர். ஏன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் ஸ்டாப் பண்ணி கேட்குறாங்க. நான் ஆக்சுவலாக 2 weeks பேக் கன்னியாகுமரி போயிருந்தேன் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக. அங்கே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, நீங்கள் டிவியில் வரீங்களா அப்படின்னு அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து அப்படின்னு நான் ஜஸ்ட் 2 minutes வெயிட் பண்ணேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இங்கே பார்த்த மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம் வருது இல்லைங்களா மாதா டிவியில், கரெக்டாக பேர் சொல்லிட்டாங்க. அதே எனக்கு ஓகே, வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த டாபிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இந்த ஊரில், நம்ம ஊரில், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. இட்ஸ் நைஸ் டு ஹியர். அவங்க அந்த டாபிக்ஸை ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. லேட்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே ரீல்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட அரம்சையோட ரீல்ஸுங்கிறது ரொம்ப ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ரீல்ஸ் எனக்கு ரிட்டர்ன் வருது, நாட் ஃப்ரம் ஒன் பர்சன், ஃப்ரம் மெனி பீப்புள். என்னோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தா சடனாக அந்த ஃபுட்டு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, சாப்பாடு பற்றி, அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 பேர்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரீல்ஸ் ரிட்டர்ன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் வி ஷுட் தேங்க் ஹூவர் இஸ் டூயிங் த ரீல்ஸ். யாரெல்லாம் நமக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த ரீல்ஸ் ரொம்ப நல்லா ரீச் ஆகுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி வந்து ரீல்ஸ்னு சொல்லும் போது தான் நானும் சொல்ல நினச்சேன். நம்ம மாதா தொலைக்காட்சியில் நம்ம சோஷியல் மீடியா டீம், ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் வந்து ரொம்ப கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையுமே அவங்க ஒன்று விடாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து அதிலிருந்து எதெல்லாம் முக்கியம் அப்படின்றத எடுத்து அவங்க அதை ரீலாக கன்வெர்ட் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ப்ரோக்ராம் தாண்டி இன்னைக்கு ரீல்ஸில் வந்து பயங்கர ரீச் அவுட்டு. அது உண்மையிலேயே
நம்ம தம்பிங்க சோஷியல் மீடியா கண்டென்ட் தம்பிங்களுக்கு சகோதரிகளுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஸோ தேங்க்யூ. இன்னொரு ஒரு ரீல் பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். என்னோட மென்டர் வந்திருந்தாங்க, அந்த மென்டல் ஹெல்த் பத்தி அது ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. தட் மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு யார் பார்த்தாலும் நச்சு அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸ்பெஷலி அவங்க அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டுட்டு மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படி அது யார் பார்த்தாலும் இது என்ன, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்கு அந்த ரீல் பார்த்தாலே. ஸோ தேங்க்யூ டாக்டர். நீங்களும் உங்களோட இடத்துக்கு போயிடலாம். நேர்களே, நம்ம டாக்டரை வரவேற்றோம். அடுத்ததா இந்த அமர்வில் வந்திருந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிற பெரும் இடங்களை சார்ந்தவங்க. எப்படின்னா, இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த டாபிக், பேச போகிற டாப்பிக்கை பற்றி பேசுவதற்கு சரியான நபர்கள். அப்படி தான் இவங்களை 2 பற்றியும் சொல்லணும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த வாரம் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. நம்ம வந்து குழந்தை பிறப்பில் தாய் வந்து கருத்தரிக்கிற நாள் முதல் அப்படின்னு நம்ம பேசணும். அந்த மாதம் 0 மந்த்லேருந்தே அதனுடைய வளர்ச்சி நிலை அது எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கொண்டு போனோம். அப்புறம் பிறந்ததுக்கப்புறமா 0லேருந்து ஒரு 2 வயசு வரைக்கும் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேசணும். இப்போ இந்த இடத்துல பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இது புதுசாக இல்லை, ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். இப்போ நம்ம அதை தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இது ஒரு கலாச்சாரமாக மாறி போயிருக்கு. நம்ம விரும்பியோ விரும்பலையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ இதை வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதற்கு வந்து கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்ற வேறுபாடே கிடையாது. எல்லோருமே இதை வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்க. என்ன அது அப்படின்னா, தங்கள் குழந்தைகளை பொது பள்ளிக்கு, அதாவது 5+ அந்த அந்த ஏஜ் 6 வயதில் ஒரு பொதுவான ஒரு பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன்பாக அந்த குழந்தைகளை அந்த ப்ரீ ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கிண்டர் கார்டன் லெவல், மழலையர் பள்ளி, அந்த வகையில் இந்த குழந்தைங்களை முன் தயாரிக்கிற, இப்போ ப்ரீ ஸ்கூல்னு சொல்கிறோம், கிண்டர் கார்டன்றோம், பாலர் பள்ளின்னு சொல்கிறோம், இன்னும் கிராமங்கள் எல்லாம் போனீங்கன்னா அங்கன்வாடிலாம் சொல்லுவோம். இப்படி அது பேர் தான் வெவ்வேறு பேராக இருந்தாலும் கூட இந்த குழந்தைகள் 2 வயதிலிருந்து ஒரு 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை இப்படியான பள்ளிகளை சேர்த்து அவர்களை பொது பள்ளிக்கு போவதற்கு முன்பாக அவளை தயார்படுத்துகிறோம் அப்படின்னு அனுப்புகிறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. என்னது, வேலைக்கு செல்கிற பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய என்னன்னா, குழந்தைங்களை எங்கடா பார்த்துக்கிறது, ஓகே இந்த இடத்துல கூட்டினா அந்த குழந்தை படிக்கவும் செய்யும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றோம். இன்னொரு இடங்களில் வந்து இது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. என் குழந்தை இப்போலாம் வந்து தான் விளையாட்டாக பேசிகிட்டு இருப்போம். தாய் கன்சீவ் ஆனதுலேருந்தே அப்பா ஸ்லிப் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த ப்ரீ ஸ்கூலில் சேர்த்தலான்ற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்படின்னா ஏன் இவ்வளோ அர்ஜென்ட், ஏன் இவ்வளோ வேகம், அந்த குழந்தையை கொண்டு போய் இந்த இடத்துல ஏன் சேர்க்கணும், எதற்காக சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும், அந்த குழந்தைகளை பார்க்கிற இந்த கேர்டேக்கர்ஸ், அதை பார்க்கிற அங்கே இருக்கிற ஆசிரியர்களாக இருந்து, அந்த மழலையர் குழந்தைங்களோடு இருந்து அவர்களை வளர்த்தெடுக்கிற அந்த ஆசிரியர்கள், அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அணுகுமுறையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். அதற்கு தான் இந்த 2 வெவ்வேறு விதமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை கூப்பிட்டுருக்கோம். இந்த பக்கம் பெற்றோர்கள், இந்த பக்கம் அந்த மழலையர் பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள். ஸோ உங்கள் சார்பாகவும் நமது நிலையத்தின் சார்பாகவும் இந்த 2 பெரும் நபர்களை அன்பாய் நாம் வரவேற்போம். வெல்கம், வாங்க. தொடர்ந்து வர வாரங்களில் நாம் இதை தான் பற்றி பேச போகிறோம். மழலையர் பள்ளியில் சேர்க்கப்படுகிற குழந்தைகள், அதுவும் குறிப்பாக 2 வயதிலிருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், அவங்களுடைய மனநிலை எப்படின்னு, அங்கே அவர்களுடைய வளர்ச்சி நிலை எப்படி, அங்கே அவங்க என்ன கிடைக்கிது அப்படின்றத பற்றி பெற்றோர்களும் ஆர்வமாய் தெரிந்து கொள்வதற்கும், அதே சமயத்தில் எப்பா இங்கே நாங்கள் இதெல்லாம் இந்த செட்டப்பில் இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறோம், எங்களுக்கும் சவால்கள் இருக்குது, எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களும் அவங்க பக்கத்தில் இருந்து, ஆசிரியர் பக்கத்துலேருந்து பேசுவதற்கும் இப்போ வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. முதல்ல நம்ம அப்படியே ஆசிரியர்கள் பக்கம் வந்துடலாம். I am Lavanya. I have 20 years experience in teaching professional. ஓகே, நீங்கள்? I am Sheila. I am also 20 years experience in teaching experience. I am Rani. 20 years teaching experience. I am Nitya. நான் 15 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் தேவிகா. 4 இயர்ஸாக கிண்டர் கார்டன் டீச்சராக இருக்கேன். சிவகாமி. நான் 25 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 25 வருஷம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டீச்சராக வந்திருக்கிறாங்க. நமக்கு வெள்ளி விழா நாயகி. சொல்லுங்கள். ஆனி,
4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மகாலட்சுமி 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு. பியூலா 23 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான்சி, இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். ஓ இப்பதான் ஃப்ரெஷ். அப்ப இன்னும் நிறைய நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க. குட், சூப்பர். பிங்கி 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர்மா, வெல்கம். உங்க பெரிய வரவேற்பு உங்க அத்தனை பேருக்குமே. நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறீங்க. சிலர் இப்பதான் உள்ள நுழைறீங்க. பட் ஈவன் பெரிய புது சிந்தனையோட நுழைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வாங்க பெற்றோர் பக்கம் வருவோம். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்றதை பற்றி பேசுங்க. என் பேர் ஆண்டனி நோயல். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 கிட்டு. ஒரு கிட்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. செகண்ட் கிட்டு இப்போது நெக்ஸ்ட் ஸ்கூலில் என்டர் ஆக போகிறாரு. மை செல்ஃப் வெரோனிகா, ஐ எம் அ டீச்சர். அண்ட் சேம் இயர் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிட் வந்து 6 years old அண்ட் செகண்ட் பாய் இஸ் 3.5 நீங்கள் years. டீச்சராக இருக்கீங்க? எஸ். ஓகே, குட். என் பேர் பிரேமா. என்னோட கிராண்ட் டாட்டர், அவங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். சூப்பர்மா, சூப்பர்மா. My name is Dalfina. I'm working in an IT and she's my daughter, 3 years old. அவங்க பேர் சொல்லவே இல்லையே நீங்கள். அவங்க பேர் கொடுங்க. அவங்க பேர், உங்கள் பேர் சொல்லுங்க. அட, Her name is Yanira. என்னோட பேர் பிரின்சி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. முதல் குழந்தை யூகேஜி இப்போ முடிக்கிறாங்க. 2வது குழந்தை வந்து 3 years ஆகுது. என் பேர் ஆல்வின். நான் பர்சனல் டிரைவராக இருக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பேபி வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. செகண்ட் பேபி வந்து இப்போ தான் எல்கேஜி சேர்த்து போகிறோம் கார்மல் கார்டனில். என் பேர் ஆரோக்கிய பிரீத்தி. எனக்கு 2 சைல்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேபி வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. செகண்ட் வந்து பாய் பேபி. அவங்க வந்து 3.5 years ஆச்சு. கார்மல் கார்டனில் எல்கேஜி இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கு. நான் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். என் பேர் சுகன்யா. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 2 குழந்தைங்க. முதல் பையன் இப்போ தான் எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போகிறான். 2வது குழந்தைக்கு இப்போ தான் 7 மாதம் ஆச்சு. மை நேம் இஸ் டீனா மேக்தலின். ஐ எம் அ லெக்சரர். எனக்கு ஒரு பாய் பேபி இருக்காங்க. இப்போ தான் எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் பேர் லெஸ்ஸா. நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். எனக்கு ஒரு பையன் 1.3 years. என் பேர் பேட்ரிக். எனக்கு ஒரு பையன் 1 year old. அவன் பேர் டேவிட் ஷான். வெல்கம், வெல்கம். வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த ஒரு ஆரம்ப கேள்வியாக கேட்குறேன். அதாவது குழந்தை இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறமா யாரெல்லாம் உடனே இந்த ப்ரீ ஸ்கூலிங்கை பற்றி யோசிச்சிங்க? டு பி ஃப்ராங்க், ஐயோ நல்ல குழந்தைய நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும், நல்ல ஒரு பேஸ் கொடுக்கணும், அவனுக்கு போய் அப்படின்ற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்லவே இல்லைங்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படி பிளான் யோசிக்கவே இல்லை. அப்படியா? சொல்லுங்கள். யோசிச்சது வந்து பயமாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்குமாண்ணா? இல்லை ஸ்கூலுக்கு உடனுமே குழந்தைய தனியாக, அந்த தனிமை நம்ம கூடயே இருப்பான். ஒரு 2 or 3 years கழிச்சு எப்படி அது வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்தே தோணுச்சு. இந்த சின்ன குழந்தைய வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எனிவேஸ் அங்கே இருப்பாங்க, டீச்சர்ஸ் அதர், சில்ட்ரன் இருப்பாங்க. பட் நம்ம பேரண்ட்டுக்கிட்டேருந்து வெளியே போகும்போது அந்த ஒரு பயம் இன்னுமே இருக்கு, இருந்துட்டு இருந்து. எந்த ஏஜில் கொண்டு போய் சேர்த்தணுன்ற எண்ணத்தில் நீங்கள் பயந்தீங்க? 2 வயசு. 2 வயசு எல்லாரும் சொல்கிறோம். ப்ளே குரூப் சொல்கிறோம், ப்ரீ ஸ்கூல் சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ளே குரூப்பில் இப்போ என்னோடய சிஸ்டரோட சன் வந்து அவங்க விட்டாங்க. அப்படி இருக்கும்போது பயமாக இருந்துச்சு. நம்மளும் அந்த பியர் ப்ரெஷர், அவங்க விட்றாங்க நம்மளும் விடணுமோ, அப்போ விட்டோம்னா அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, குட், சூப்பர். வேறு யாராக இருக்கீங்களா அந்த மாதிரி ஐடியா? இல்லை, நான் சொல்ல மாட்டேன், நான் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. உங்கள் பக்கம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் யூஸ்வலாக ஒரு 2 வயசுலேருந்து நம்ம பேசுகிறோம் இல்லையா? 2 வயசுலேருந்து அந்த குழந்தைங்க சேர்த்துறதுக்கு பேசுகிறோம். யாராவது வந்து அதுக்கு முன்னாடியே இல்லை நீங்கள் வந்து சேர்த்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கா உங்களுக்கு? அம்மா யோசிக்கிறாங்க, எத்தனை சொல்கிறது, 1 or 2 எண்ணில் அடங்காதவை, அப்படியா? அப்படி இல்லைங்க. நீங்களே சொல்லுவீங்க, இந்த இவ்வளோ குழந்தைய வேண்டாங்க, நீங்கள் போங்க, இல்லை நீங்கள் இப்போ சேர்த்துருங்க அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சிருக்காங்களா? இல்லை, அப்படிலாம் அடம் பிடிச்சதெல்லாம் கிடையாது. நீங்களே தான் போய் கேட்டிருக்கீங்க, கூப்பிட்டுருக்கீங்களா? கரெக்டான ஏஜில் நாங்கள் கூப்பிடுவோம். சேர்க்காத பேரண்ட் இருப்பாங்க, அறியாமையில் கரெக்டான ஏஜ், இந்த ஸ்கூலில் நீங்கள் சேருங்க. என்ன அறியாமை? இப்போ வந்து எல்கேஜி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வச்சுருக்கோம் நாங்கள். இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த இயர் கூட நாங்கள் 22. சரி, எல்கேஜியில் என்ன ஏஜில் எல்கேஜி சேர்த்துறீங்க? 3.5.
3.5. பட் சில பேர்லாம் வந்து 2லயே கொண்டு போய் ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரிலாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லையா? ஆமாங்க பிரதர். அவங்களாம் என்ன அது அது அந்த மாதிரிலாம் நீங்க இருக்கீங்களா? நீங்க இப்போ என்ன எல்கேஜி தானே? நாங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி பிரைமரி ஸ்கூல்ல பிரைமரியில் இருக்கீங்க. அந்த கிண்டர் கார்டன் யார் இருக்கு? ஐயோ, வந்த ஒரு வருஷத்துலயே கேள்வி கேட்க சும்மா அடிச்சு விடுங்க. உங்களுடைய மனசுல பட்டதை பேசு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ ப்ளே குரூப்ல இருக்கிறதுனால சொல்றேன். எந்த ஏஜ்ல நீங்க அவங்கள அட்மிட் பண்றீங்க? 3 years. 3 இயர்ஸ் தான். இல்லை 3 இயர்ஸ் தான் இங்கே வந்துருவாங்களே. இல்லை இப்போ எங்ககிட்ட 3.5 தான் வருவீங்களா? 2.5 நார்மலா பாத்தீங்க 2.5 ப்ரீகேஜிங்க 2.5 to 3.5 1.5 to 2.5ங்கிறது இது நமக்கு ப்ளே குரூப் அதான் கணக்கு இல்லைங்களா? ரைட். பட் எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏஜ் ஆஃப் 3 அது டேட் ஆஃப் பர்த் பொறுத்து இருக்கு. டிசம்பர் Maybe அது அந்த மாதிரி அப்படி அப்படியே வரும். இருக்கும். அந்த இதுல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏஜ் ஆஃப் 3 யாரும் அடம் பிடிச்சிருக்காங்களா? கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 இல்ல அந்த மாதிரி யாரும் அடம் பிடிச்சது இல்ல. எல்லாம் கரெக்டான ஏஜ்ல தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே ஓகே. வேற ஏதாவது உங்க சொல்லுங்க. சிலப்போ இன்டர்வியூக்கு வருவாங்க. ஆஹா. யார் இன்டர்வியூ? 3+ல குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க சேர்க்கறதுக்காக. கேஜில ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பீங்களா? வைப்பாங்க. என்ன இன்டர்வியூ? என்ன பேசுறாங்க, எந்த அளவுக்கு பேச தெரியுது அவங்களுக்கு, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். இல்ல தெரிஞ்சுக்க தான் அங்க வராங்க. இல்ல சில பேர் வீட்லயே கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடு. சில குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு சுத்தமா பேசவே மாட்டாங்க. சரி. எதுவும் என்ன கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டாங்க. சில குழந்தைங்க வரும்போதே நல்லா ரொம்ப மெச்சூர்டாக வருவாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு 3 years 3+ல இருக்கும். நல்லா பேசுகிறாங்க, அதனால எல்கேஜி போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வேண்டாம். ஓகே. அப்படி டைரெக்டாக என் பொண்ணு எல்லாமே சொல்லுவா, நல்லா பேசுவா, அதனால எல்கேஜி போடுங்கன்னுவாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது, இந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு ப்ரீகேஜியோட ஏஜ், அங்கே போடுங்க. எல்கேஜி வரும்போது அவங்க இன்னும் நல்லா வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்களுக்கு ஓகே 4 yearsல எல்கேஜி வந்தால் தான் அந்த மெச்சூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு, எல்கேஜியோட போர்ஷன்ஸை கற்றுக்கிற அளவுக்கு. அதனால் ப்ரீகேஜிக்கு போடுங்க, நெக்ஸ்ட் இயர் 4 ஆகும்போது எல்கேஜி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கேட்டுக்குவாங்க. கேட்டுட்டு ப்ரீகேஜி போடுவாங்க. நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க. சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைங்களுடைய ஆட்டிடியூட் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைங்களா? ஓகே குட், சூப்பர், வெரி குட். இப்போ உங்கள் குழந்தைங்களில் வந்து யாரெல்லாம் ப்ரீ ஸ்கூலில் போய் அடுத்து இப்போ எல்கேஜிலாம் போயிருக்காங்க? எல்லாருமே குட். அப்படியே நீங்கள் பேசலாமே, ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ப்ரீ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தும் பொழுது உங்களுடைய மைண்ட் செட் என்ன? ஏன் அங்கே கொண்டு போய் சேர்த்துனீங்க? அந்த ஏஜ் வந்துருச்சு, அதனால மட்டுமே தான் போய் ப்ரீ ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 3.5 விடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ ஆரோன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேபி பார்க்கும்போது 3.5 தான் போய் அந்த அக்டோபர் மந்த்து விஜயதசமி பேட்ச் இருக்குல்ல, அதில் தான் கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ ஜஸ்ட் டு லேர்ன். அவங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ் வந்து ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னனால ஓகே லெட் தம் லேர்ன் சம்திங், கொஞ்சம் இருக்கட்டும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ஸ்கூல் போய் அடுத்தது எல்கேஜி போய் அங்கே உட்காரணும், ஹோல் டே அவங்க இருக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறனால வி மேட் தட் டெசிஷன். ஓகே குட். வேறு ஒரே ஒரு விஷயம் என்ன நான் யோசித்தேன் அப்படின்னா, வீட்டில் குழந்தை தனியாக இருக்காங்க, அங்கே போய் ஒரு 10 பேர்த்து கூட எப்படி இருக்கணும், அவங்க கூட ஃபஸ்ட்டு மிங்கிள் ஆகி ஒரு கோஆர்டினேஷனோடு இருக்கணும். வீட்டில் அவங்க தனியாக அவங்க என்ன வேணுமோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிட். அதனால் அங்கே போய் ஒரு 10 பேர்த்து கூட எப்படி இருக்கணும், அது ஒரு ப்ளே ஸ்கூலில் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனும் இருக்கட்டும், அது ஃபஸ்ட்டு போய் அங்கே உட்காந்து அவங்க பழகட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் ப்ளே ஸ்கூல் போட்டேன். எல்லோரோடையும் மிங்கிள் ஆகிட்டு அந்த ஒரு ஷேரிங் அந்த. ஓகே குட். உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா இல்லை சின்ன ஃபேமிலி? ஜாயின்ட் ஃபேமிலி தான். அப்போ அங்கே கூட்டம் இல்லையா? இல்லை இருக்காங்க பிரதர், ஆனால் அவங்க கேட்குறது அவங்களுக்கு கிடைச்சிருது, இதுதான் எனக்கு வேணும் அந்த மாதிரி இருக்கு. பட் அங்கே போய் ஒரு 10 பேர்த்து கூட இருக்கும்போது ஒரு இது பழகுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால கொண்டு கிடைக்காம போவோம், அழாம போவோம், அதை எடுத்துக்கிறதுக்கு. எத்தனை வயசுல? நான் 2.5ல கொண்டு போய் அவங்கள ப்ளே ஸ்கூல்ல விட்டுருந்தேன். அந்த வயசுல இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயார்படுத்து. ஆமா, அவங்க ஏன்னா ஒரு கிட்ட இருக்கனால ரொம்ப அடம்பிடிச்சு வீட்டில் எதுனாலும் வாங்கிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு செல்லமா எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ நானும் காலேஜ் ஒர்க்கிங்கு, அதனால நானும் போயிடுறேன். அவங்க ஒரு இதுலேயே இருந்தாங்க. ஸோ அதனால கொண்டு போய் ஒரு ஹாஃப் டேனாலும் அங்கே இருக்கட்டும் அப்படிங்கறனால நான் கொண்டு போய் விட்டேன். ஓகே குட், சூப்பர். நானும் ஒர்க்கிங்கில் இருந்தேன். ஸோ என் குழந்தை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் அவன் தான் ஃபஸ்ட்டு கிராண்ட் சைல்டு. ஸோ எல்லாருமே வந்து அவனை ரொம்ப பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்து எப்படி அவனுக்கு நடந்துக்கணும், எப்படி அவன் பழகணும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. இப்போ வெளில போனான்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அம்மா அப்பானா எங்கள் கைக்குள்ளேயே இருந்துட்டான். ஸோ நான் மெயினாக அவனை கொண்டு போய் விட்டது வந்து வெளி உலகத்தை பார்த்து அவன் பயப்படக்கூடாது, உங்கள் கையை விட்டு நடந்து போகணும். ஆமாம், அது வந்து நம்ம தூரமாக விடுறதில்ல, இருந்தாலும் அவன் பயப்படாமல் மற்றவங்களையும் அவன் ஃபேஸ் பண்ணி அவன் பேசணும்
அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்லேயே இருந்துட்டான். இவங்க கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துக்கிட்டான். அதே மாதிரி வெளியில் வந்து அவன் பேசுறது எல்லாமே இப்போ பேரண்ட்ஸ் நாங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ அவன் ஏதாவது பேசுனாங்கன்னா அவன் வந்து கண்டிக்க மாட்டாங்க. இப்படி பண்ணுங்க, இது நம்ம பேரன் தானே, அவன் பேசுகிறான்னு ரசிப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து அப்படி இல்லை. ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், பெரியவங்க கிட்ட இப்படி பேசணும், இப்படி பழகணும்னு. மெயினாக நான் அவனோட பிஹேவியரும் அதுக்காக தான் நான் வந்து ஸ்கூலில். ஸோ இந்த 2 வயசுலேருந்து அந்த பிஹேவியரல் சேஞ்சஸுக்காக அவங்களுடைய நடத்தையில் மாற்றத்தை கொண்டு 2 வயசுல இருந்தே. ஏன்னா இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய யூடியூப்பில் வந்து சேனல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே குழந்தைகளோட கண்டென்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகளும் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்க. அப்போ அதை பார்க்குற நம்ம குழந்தைகளும் இப்போ அந்த 3 வயசில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அவங்களோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த புழக்கங்களே இதெல்லாம் சாதாரணமாக தானே பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஆனால் ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆரம்பத்துலேயே அவங்க வந்து சொல்லுவாங்க ஆசிரியர்கள், இதெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். உங்கள் குழந்தைக்கு தனியாக மொபைல் இருக்கா? இல்லை. யார் மொபைல் பார்க்குது? என்னோட மொபைல் தான் அவன் எடுத்து பார்ப்பான். குழந்தை வந்து இப்போ வந்து மொபைலை விட டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது யார் டிவி? குழந்தைக்கு தனியாக டிவி இல்லை. இல்லை. அது யார் டிவி? அது பெற்றோர்கள் எங்களோட. ஆன் பண்ணுறது யாரு? நாங்கள். அப்போ குழந்தை பார்க்கறது இல்லை, நீங்கள் பார்க்குறத குழந்தை பார்க்குது. சரி, ஓகே, அது அடுத்தது வருவோம். சரி, குட். அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி இப்படிலாம் கெட்டுறக்கூடாது, அதனால் இப்போ இருந்தே நீங்கள் அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்காக ப்ரீ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பையனுக்கு 2.5 வயசு ஆச்சு, 3.5 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஆமாம். இப்போ ஓகே. அவன் வந்து அங்கன்வாடி மையத்தில் தான் நான் விட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு. அவன் என்னென்னா எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே தான் இருப்பான், வேறு யார்கிட்டையும் வெளில போக மாட்டான். 2வது ஸ்கூலுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் அவன் தனியாக இருந்து பழகணும் அப்படின்றதுக்காக நான் அவனை வந்து நான் அங்கே போட்டிருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அங்கே வந்து ரைம்ஸ் கேட்குறாங்க, 2வது ரிட்டன் எக்ஸாமும் வைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம அதை வந்து வீட்டில் நம்ம இருந்து நம்ம ஒர்க்கிங் போகிறோம், வீட்டில் இருந்து நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க ஓரளவு கற்றுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு வீட்டில் அவங்க வந்து கோஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது பேபிஸ் வந்து. அதனால மெயினாக வந்து இதுக்காகவே தான் நான் வந்து ஸ்கூலில் போட்டது. நான் எதுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூக்கு பயந்து போட்டது. நீங்கள் ஒருத்தர் தான் உண்மையை பேசியிருக்கீங்க. நானும் இவ்வளோ நோண்டி நோண்டி கேட்குறேன், ஆனால் எல்லாரும் அப்படியே நாங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை பார்க்குறோம், அது அப்படியே மிங்கிலாம். சூப்பர்மா, தேங்க்ஸ். யதார்த்தம். ஆனால் அவங்கள நோண்டி கேட்டோன்னு வச்சிங்களேன், கரெக்டு தான், அது இருக்குது உள்ளார அப்படின்வாங்க. குட், வெரி குட், சூப்பர். நேயர்களே, நல்ல தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டிய அந்த செய்திகள், அந்த செய்திகளை ஒட்டிய இவங்களுடைய கேள்விகள், இந்த கேள்விகளை ஒட்டிய சில பதில்கள், இன்னும் கேள்விகளோட காத்துட்ருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்குது. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெற இல்லை. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய எபிசோட்ஸ் பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஒரு வாரம் மிஸ் பண்ணிங்கனாலும் இது உங்களுடைய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். என்ன பேசுனாங்க அப்படின்னு. பட் ஓகே, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். பட் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.